வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாளிச்ச இடியப்பம் அல்லது இடியப்ப உப்புமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இடியப்பத்தை இந்த மாதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. இடியப்பத்தை இந்த மாதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க. அடுத்து தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் உளுந்து, தேவையான அளவு முந்திரி எடுத்துக்கோங்க. முந்திரி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான பயன்படுத்திக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 4 காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட கடுகும் சேர்த்துட்டு எப்படி செய்யலாம் பார்க்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்ச பிறகு கடலைப்பருப்பு, உளுந்து, முந்திரியை போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்த பிறகு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். உப்பு நான் இடியப்பத்துக்கு தனியாக போட்டுட்டேன். நீங்கள் வெங்காயத்துக்கும் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் வெங்காயத்துக்கும் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம இடியப்பத்தை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இடியப்பத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், வெங்காயம் முந்திரி பருப்போடு. இப்போ இடியப்பம் எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. வெங்காயம், முந்திரி, காய்ந்த மிளகாய் எல்லாத்தோடையுமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சில டைம் நம்ம வீட்டில் மிஞ்சி போன இடியப்பம் இருக்கும். அப்போ டக்குன்னு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணுச்சா ஷேர் பண்ணுங்கள். இந்த சமையலை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.